வணக்கம். குரூப் 4ல் சராசரியிலேருந்து எப்போயுமே கொஷின்ஸ் வரும். அது போர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ சராசரின்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு சராசரி. ஓகேங்களா? இப்போ 5 நம்பரோ 6 நம்பரோ, இப்போ 6 நம்பர்னால் 6 நம்பரையும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் நமக்கு சராசரி. இப்போ இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம். 5 எண்களின் சராசரி 20 எனில் அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 எண்ணோட சராசரி 20. அப்போ அதுலேருந்து ஒரு எண்ணை நீக்கினா சராசரி 15 ஆகுது. குறைகிற 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. அப்புறமா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சராசரியும் 5 எண்களையும் பெருக்கிடலாம். மல்டிப்ளை பண்ணினா 100. எடுத்தோடனே டக்குன்னு பண்ணிவிடுங்க. சராசரி இதையும் பார்த்தீங்கன்னா மொத்த நம்பர் நமக்கு கிடச்சிரும் டோட்டல். அதுக்கப்புறம் 5ல் வந்து 5 நம்பரில் ஒரு நம்பர் நீக்கினாக்கா எவ்வளோ? 4 நம்பர். 4 நம்பர் ஆகும்போது இதோடைய சராசரி 15 ஆகுது. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 100ல் 60 போயிடுச்சுன்னா 40 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அதே கொஷின் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சராசரியிலே அடுத்த இயரில் கேட்ட கொஷின். 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியில் சராசரி 27. 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறாக 43 என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகுதியில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து சராசரி வந்து 20, 75 எண்களை கொண்ட அந்த தொகுதியில் வந்து 27ன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க சராசரி. ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி சராசரியும் மொத்த எண்ணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 2025 கிடைக்கும். இப்போ வந்து 53க்கு பதிலாக 43ன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ எவ்வளோ குறையுது வந்து நம்ம இதோட இந்த மொத்த மல்டிப்ளை பண்ணதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போது 2025ஓட +10 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது 2035 வருது. இப்போ இதை 75ஆல் டிவைட் பண்ணும்போது 27.13 வரும். 27.13 வரும். இதுதான் வந்து புதிய சராசரி. ஓகேங்களா? புரியுதா? எப்பயுமே உங்களுக்கு சராசரி கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இன்ட்டு சராசரியை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்பர் கூடுச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, குறைஞ்சதுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் இந்த மாதிரி போட்டுட்டிங்க ஈஸியாக டக்குன்னு 2 ஸ்டெப்பில் போட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ.